வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன். அன்புக்குரிய வானர சிரேஷ்டனே, நீ கொண்டு வந்த செய்தியை கேட்டு நான் மகிழ்வதா துக்கப்படுவதா என்பது தெரியவில்லை. உன் மொழியெல்லாம் அமிர்தம் கலந்த விஷம் போல என் உள்ளத்தில் பாய்கிறது. அவர் என்னை மறந்துவிடவில்லை, என்னை தேடுகிறார் என்பது ஆனந்தம் தருகிறது. துக்கப்படுகிறார், என்னையே நினைத்து நினைத்து துயரப்படுகிறார் என்பது என்னுடைய துக்கத்தை அதிகப்படுத்துகிறது. இவ்வாறு ஜானகி உள்ளதை உள்ளபடியே சொல்லி ஆறுதல் அடைந்தாள். மனித வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் சந்தோஷமும் துயரமும் ஒன்றோடு ஒன்று கலந்து மக்களை இயக்குகின்றன. ராமன் தன்னை மறக்கவில்லை, தன்னையே நினைத்து நினைத்து வாடி துயரப்பட்டு வருகிறான், தேடி தேடி அலைந்து துக்கப்பட்டு வருகிறான் என்கின்ற செய்தி சீதைக்கு மிக்க ஆறுதலும் சந்தோஷமும் தந்தன. ஆனால் கூடவே துயரமும் தந்தது. சீதை சொன்னாள், மனித ஜென்மத்தில் சந்தோஷம் விசனம் என்கின்ற 2 கயிறுகளினாலும் உயிரானது கட்டி இழுக்கப்படுகிறது. இதில் யாரும் தப்ப முடியாது. ராமனும் லக்ஷ்மணனும் நானும் இந்த இயற்கை விதிக்கு உட்பட்டிருக்கிறோம். பெரும் சுழிக்காற்றில் அகப்பட்டு கடலில் தள்ளாடும் படகைப் போல என் பிராணநாதன் துக்கப்படுகிறார். அவர் எப்போது வருவார்? அன்புக்குரிய வானர சிரேஷ்டனே, இந்த இலங்கையையும் ராவணனையும் மற்ற அரக்கர்களையும் எப்போது வந்து வதம் செய்வார்? இந்த ராட்சசன் எனக்கு வைத்திருக்கும் காலவரைக்குள் இது நடக்க வேண்டுமே. இதை என் நாதனிடம் சொல்லுவாய். 2 மாதங்கள் தான் மிஞ்சி நிற்கின்றன. ராவணனை நல்ல வழியில் செலுத்த அவன் தம்பி விபீஷணன் எவ்வளவோ முயன்றான். சீதையை கொண்டு போய் திரும்ப ஒப்படைத்துவிடு, இலங்கையையும் ராட்சச குலமும் தப்பி பிழைக்கும் என்று விபீஷணன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான். எல்லாம் பயனில்லாமல் போயிற்று. என் உள்ளத்தில் அந்தராத்மா தைரியமாய் இருக்கிறது. ராவணன் அழியும் காலம் நெருங்கி வருகிறது. யமனை அவனே தேடுகிறான். அவன் அழிவது நிச்சயம். நாதன் வந்து என்னை சீக்கிரமே வெற்றியுடன் அடையப் போகிறார். இதை பற்றி எனக்கு சந்தேகமில்லை. பாவத்தை அறியாத என் உள்ளத்தில் காணும் நிகழ்ச்சிகள் ஒரு நாளும் பொய்யாகாது. இவ்வாறு சீதை கண்களில் நீர் ததும்ப பேசிக்கொண்டே போனாள். சீதையின் துக்கத்தை பார்த்து ஹனுமானுக்கு பொறுக்க முடியவில்லை. ஜானகி, தாயே, உடனே போய் சொல்லி ராகவனை அழைத்து வருவேன். பெருஞ்சேனையுடன் வந்து இலங்கையில் இறங்குவான். கவலைப்படாதீர். உமக்கு இஷ்டமாயின் சொல்வீர். இப்போதே என் முதுகில் ஏறி உட்காருவீர். நானே உம்மை தூக்கி கடலை தாண்டி கொண்டு போய் ராமனிடம் சேர்த்து விடுவேன். இதை செய்வதற்கு போதிய பலம் எனக்கு இருக்கிறது, சந்தேகமில்லை. அக்னி தேவன் இந்திரனிடம் அவியை கொண்டு போய் சேர்ப்பதைப் போல ராமச்சந்திரனிடம் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். புண்ணியவதியே, உத்தரவிடுவீர். என்றே ராகவனை நீர் பார்க்கலாம். தம்பியும் உட்கார்ந்திருக்கும் ராமச்சந்திரனிடம் இன்றே நீர் போய் சேருவீர். சந்தேகம் வேண்டாம். ராவணனோடு லங்கை முழுவதையும் தூக்கி ராமன் காலடியில் கொண்டு போய் சேர்ப்பேன். இதுவும் என்னால் முடியும். என்னை யாரும் தடுக்க முடியாது. என் முதுகின் மேல் ஏறி உட்கார்ந்தீரானால் நீரே பார்ப்பீர். ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனிடம் சேர்வதைப் போல ராமச்சந்திரனை சந்தோஷமாக அடைவீர். இவ்விடம் எப்படி வந்தேனோ அப்படியே இங்கிருந்து அவரிடம் உம்மை எடுத்து போய் சேர்ப்பேன். நீரே பார்ப்பீர். இப்படி அன்பும் உற்சாகமும் பொங்கி வர ஹனுமான் சொல்லிக்கொண்டே போனான். சீதை ஆச்சரியப்பட்டாள். இந்த சிறிய வானரம் எப்படி தன்னை தூக்கி கொண்டு கடலை தாண்ட முடியும் என்று சந்தேகித்தாள். இதை உணர்ந்து கொண்ட ஹனுமான் தன் சக்தியை பிராட்டிக்கு காண்பிப்பதற்காக மேடையிலிருந்து கீழே குதித்து தான் வடிவத்தை பெருக்கிக் கொண்டான். பர்வாதகாரமாக வளர்ந்தான். சீதை அதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள். மாருதியே, உன் சக்தியை நான் உணர்ந்தேன். ஆயினும் நீ என்னை எடுத்து போவது உசிதமல்ல. வழியில் அரக்கர்கள் உன்னை தடுத்து யுத்தத்திற்கு இழுப்பார்கள். உன்மேல் பாய்வார்கள். ஆயுதங்களை வீசி எறிவார்கள். நீ என்னை காக்க வேண்டி வரும். கவலைப்படுவாய். யுத்தத்தில் உன் புத்தியை செலுத்துவது கஷ்டமாகும். எவ்வளவு பலவானாயினும் யுத்தத்தில் வெற்றி என்பது நிச்சயமான விஷயம் அல்ல. உனக்கு அபாயம் நேர்ந்தால் என் கதி என்ன? உன்மேல் அரக்கர்கள் பாய்ந்து ஆயுதங்களை வீசியும் போர் நடந்து கொண்டிருக்கும் போது நான் தைரியமாய் உன் முதுகின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியுமா? நழுவி கடலில் விழுவேன். இவற்றையெல்லாம் யோசித்தால் என்னை எடுத்துக்கொண்டு நீ கடலை தாண்டுவது சரியல்ல என்பது வியக்தம். தவிர ஹனுமானே, நீ வந்து என்னை அரக்கர்களுக்கு தெரியாமல் எடுத்து போய்விட்டால் அது என் நாதனுடைய வீரத்திற்கு குறைவாகுமே. ராவணனை எதிர்த்து போர் செய்து என்னை மீட்டால் அல்லவோ சத்திரிய குலத்திற்கு கௌரவமாக இருக்கும்.
ராவணன் என்னை திருட்டுத்தனமாக எடுத்து வந்த மாதிரி அவரும் போர் செய்யாமல் என்னை அடைவது சரியாகுமா? அப்பனே, நீ திரும்பி போய் ராமனையும் லக்ஷ்மணனையும் வானர சேனையையும் அழைத்து வா. ராமனுடைய பாணங்களால் இலங்கை அழிந்து ராவணன் எமாலயம் அனுப்பப்பட வேண்டும். வெற்றி நமதே என்பதில் சந்தேகமில்லை. என் நாதனுடைய பாணங்கள் பிரளயகால சூரியனைப் போல ராவண சமூகத்தை எரித்து நாசமாக்கும் என்றாள். நான் திரும்பி போய் ராமனிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்? உம்மை கண்டு பேசியதற்கு என்ன அடையாளம் சொல்வேன் என்று ஹனுமான் கேட்டான். இதை கேட்டதும் சீதைக்கு பழைய நினைவுகள் வந்துவிட்டன. கண்களில் நீர் பெருகிற்று. தனக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த அந்தரங்க நிகழ்ச்சிகளை ஹனுமான் தன் நாதனிடம் சொன்னால் தன்னை கண்டதற்கு அடையாளமாகும், தன் ஆற்றாமை நிலையையும் காட்டும் என்று இயற்கை வேகத்திற்கு இசைய சில விஷயங்களை சொன்னாள். என்னுடைய ராமன் தண்டகவனத்தில் ஒருவராக நின்று அசுரர்களை நிர்மூலம் செய்த வீரர். இந்த இலங்கையை ஏன் இன்னும் அழிக்காமல் இருக்கிறார்? அவரால் ஆகாததோ ஒன்று உண்டோ? ஒரு நாள் நானும் ராமனும் சித்திரக்கூடத்தில் ஆற்றங்கரையில் இருந்த வனத்தில் விளையாட்டாக அலைந்து ஓய்ந்து போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்தோம். என் மடியில் அவர் சாய்ந்து அப்படியே தூங்கினார். அப்போது ஒரு காக்கை வந்து என் மார்பில் கொத்தி தொந்தரவு பண்ணிற்று. அதை நான் ஓட்டினேன். திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு செய்தது. நான் ஒரு சிறு கல்லை எடுத்து அதன் மேல் வீசினேன். அப்போதும் அது கேட்கவில்லை. ராமன் எழுந்து நான் கஷ்டப்பட்டு கண்களில் நீர் ததும்பியிருந்த நிலையைக் கண்டு முதலில் சிரித்தார். பிறகு என் உடல் காக்கையைப் போல் கொத்தப்பட்டு காயமாகி இருப்பதைக் கண்டு, அந்த காக்கையானது காக்கை அல்ல, அசுரன் என்பதைக் கண்டு அஸ்திரம் ஒன்று எறிந்தார். அது அவனை துரத்தி துரத்தி சென்றது. அசுரன் தப்பி பிழைக்க முடியாமல் கடைசியாக வந்து என் நாதன் காலில் விழுந்து சரணடைந்து பிழைத்தான். இதை சொல்லுவாய். நான் இன்னும் பல நாள் காத்திருக்க முடியாது. சீக்கிரம் வந்து என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல். இவ்வாறு சொல்லிவிட்டு அழுதாள். மறுபடியும் இன்னொரு நாள் நாங்கள் இருவரும் தனியாக வனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தோம். நடந்து நடந்து களைத்து போய் வேர்வை வளைந்து நெற்றியில் இருக்கும் திலகம் கரைந்து போயிற்று. நாதன் வேடிக்கையாக ஒரு மலைப்பாறையில் இருந்த செந்தாதுவை தேய்த்து தானே என் முகத்தில் இட்டார். அது அவருக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டுப்பார் என்றாள். இப்படி பழைய நிகழ்ச்சிகளை சொல்ல சொல்ல தன் தற்கால நிலையை நினைத்து மறுபடியும் துயரத்தில் மூழ்கினாள். ராமனுக்கு நான் ஏதேனும் சொல்ல வேண்டுமா? அவர் அறியாதது என்ன இருக்கிறது? நான் சொல்லிய அவருடைய தர்மத்தை தட்டி எழுப்ப வேண்டும். நாதனை நான் நமஸ்கரித்தேன் என்று மட்டும் சொல்லுவாய், போதும். அவர் பக்கத்தில் லக்ஷ்மணனும் இருக்கிறான். அவனுக்கு சமமான ஒரு தம்பி உண்டா? ராமனுக்கு துணையாக இருக்கவே பிறந்தவன். நிகரற்ற சாமர்த்தியம் பெற்றவன். என் நாதன் முகத்தை பார்த்து தந்தையை இழந்த துயரத்தை மறந்தான். ஒரு களங்கமும் மற்ற பரிசுத்த இதயம். பயம் என்பது தெரியாத வீரன். வனத்தில் தன் தாயை மறந்துவிட்டு என்னை தாயாக பாவித்து வந்தவன். என் துயரத்தை அகற்ற வேண்டும் என்று அவனுக்கு சொல்லுவாய் என்றாள். ஜானகியின் கண்களில் கண்ணீர் பெருகிற்று. பேச்சு தடுமாறிற்று. ராமன் மானை தேடி வெகு தூரம் சென்று விட்ட சமயத்தில் இளைய பெருமாளை தான் கோபித்து மிக அநியாயமாய் குற்றம் சாட்டினாள் அல்லவா? அது சீதையின் உள்ளத்தில் வர்த்தி கொண்டிருந்தது. உயிரை நீக்க நிச்சயித்த சமயத்தில் வந்து தனக்கு ஆறுதல் தந்த ஹனுமானை விட்டு பிரியவும் மனமில்லை. சீக்கிரம் அவன் சேமமாக ராமனிடம் சேர்ந்து செய்தியை சொல்ல வேண்டும் என்றும் ஆசை. இரண்டும் சேர்ந்து சீதையை இவ்வாறு ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு விதமாக பேசச் செய்தது. முடிவில், அப்பனே, இதோ என் விவாக காலத்தில் என் தாய் கொடுத்து தசரத மகாராஜா என் தலையில் சூட்டிய சூடாமணி. இதை என் நாதனிடம் அடையாளமாக தருவாய் என்று தன் ஆடை தலைப்பில் முடிந்து வைத்திருந்த அந்த தெய்வீக ஆபரணத்தை அவிழ்த்து மாருதியிடம் தந்தாள். விவாக காலத்தில் தாயிடம் பெற்றதும் மாமனார் தசரத மகாராஜன் கையால் சூட்டப்பட்டதுமான அந்த ஆபரணத்தை சீதை எவ்வளவு மதித்திருக்க வேண்டும்? மிக வினயமாக மாருதி அதை பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டதும் கண்டேன் சீதையை என்று அதை ராமனிடம் கொடுக்கப் போகும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் எண்ணி ஹனுமானுடைய உள்ளம் அப்போதே ராமன் இருந்த இடத்திற்கு சென்றது. உடல்தான் இலங்கையில் நின்றது. பிரியமுள்ள வானரமே, என்னுடைய துக்கத்தை தீர்ப்பதற்கு வேண்டிய யோசனைகள் எல்லாம் நீதான் ராமனுக்கு சரியாக சொல்லி வெற்றி சம்பாதித்து தர வேண்டும் என்றாள். சொல்லியதும் ஹனுமான் புறப்படப் போனான். மறுபடியும் சீத்தை,
ஹனுமானே, ராஜகுமாரர்கள் இருவருக்கும் என் அன்பை சொல்லுவாய். சுக்ரீவனுக்கும் வானர பெரியோர்களுக்கும் என் அன்பை சொல்லுவாய். துயரக் கடலை நான் தாண்டுவதற்கு ராமனுக்கு எல்லா சகாயமும் அவர்கள் செய்ய சொல்லுவாய். நீதான் ராமனுக்கு உற்சாகம் தளராமல் சொல்ல வேண்டிய யோசனைகளையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றாள். துக்கத்தை அகற்றிக் கொள்வீர். நிச்சயம் ராம லக்ஷ்மணர்கள் வானரப்படையுடன் இலங்கை தீவில் இறங்கி அரக்கர்களை அழித்து உம்மை வெற்றியுடன் திரும்பி அழைத்து கொண்டு போவார்கள். ஒரு சந்தேகமும் படாமல் இருப்பீராக என்றான் மாருதி. இங்கே எங்காவது நீ ஒரு நாள் இருந்து தங்கி இளைப்பாரி திரும்புவது நல்லதல்லவா? உடனே போக வேண்டுமா என்றாள். மறுபடியும் சீதை, உன்னை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடைந்தேன். என் துக்கத்தை மறந்தேன். மறுபடி நீ மறைந்ததும் நான் துக்கத்தில் மூழ்குவேன். நீ இப்படி பெருங்கடலை தாண்டி வந்தாய். ராமனும் அவருடைய சேனையும் எப்படி இந்த கடலை தாண்டப் போகிறார்கள்? இதை பற்றி உன் யோசனை என்னவோ என்று மறுபடியும் சந்தேகப்பட ஆரம்பித்தாள். தேவி, நீர் ஒன்றும் ஐயப்பட வேண்டாம். நான் ஒருவன்தான் கடலை தாண்டக்கூடியவன் என்று எண்ணினீரோ? அங்கிருக்கும் வானரர்கள் எல்லோருமே என்னை விட சாமர்த்தியசாலிகள். சுக்ரீவன் மட்டுமல்ல, அவன் படையில் உள்ளவர்களில் பலர் பூமண்டலம் முழுவதும் பறந்து திரியக்கூடிய சக்தி பெற்றவர்கள். இந்த கடல் ஒரு பெரிதல்ல. என்னை விட பலசாலிகளும் சாமர்த்தியசாலிகளும் ஆகாய மார்க்கம் செல்லுபவர்களும் ஆயிரக்கணக்கானவர்கள் எங்களில் இருக்கிறார்கள். ஒரு சந்தேகமும் பட வேண்டாம். உண்மையில் எல்லோரும் என்னை தோற்கடிப்பார்கள். எல்லோரையும் விட பலசாலியையா தூதனாக அனுப்புவார்கள்? குறைந்தவனாக தேடி முதலில் அனுப்பினார்கள். அங்கே இருக்கும் வானரர்களில் பலர் என்னை மிஞ்சியவர்கள். தேவி, துக்கத்தை விட்டு சந்தோஷமாக இருப்பீராக. என் முதுகின் பேரில் 2 ராஜசிம்மங்களையும் ஏற்றிக்கொண்டு வரப்போகிறேன். வந்து இந்த நகரத்தை பானங்களால் பாழாக்குவார்கள். ராவணனை குலத்தோடு அழிப்பார்கள். உமக்கு மங்களம். எதிர்பார்த்த வண்ணமாக இருப்பீராக. துயரக்கடலை தாண்டி அக்கறை ஏறுவீர். துக்கமெல்லாம் ஒரு கனவாகும். வெகு நாட்கள் இல்லை. 2 ராஜகுமாரர்களும் வில் பிடித்து இலங்கை வாயிலில் நிற்பதை பார்ப்பீர். இதை அரக்கர் கூட்டம் அழிவதை பார்ப்பீர். வானர சேனை வந்து குதித்து கூத்தாடி இலங்கையை பாழாக்குவதை பார்ப்பீர். செய்தி தெரிந்த பின் ஒரு கணமும் சும்மா இருக்க மாட்டார்கள். நான் போய் சொல்வதுதான் தடை. உடனே கிளம்பி வருவார்கள். தைரியமாக இருப்பீராக. இவ்வாறு சொல்லி தேவியை தலைவணங்கி நமஸ்கரித்து புறப்பட்டான். நான் உயிருடன் இருக்கிறேன் என்று ராமலக்ஷ்மணர்களுக்கு சொல்லுவாயாக. காரியங்களை துரிதப்படுத்துவாயாக. மங்களம் என்றாள் சீதை. அஞ்சனா தேவியின் வீரகுமாரன் ஜானகியின் சோகத்தை தீர்த்த மகானுடைய அடிபணிவோமாக. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.